லெட்ஸ் பெயிண்ட் வாட்டர் அப்படின்னா வாட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு 4 சீனரி ஐடியா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்விம்மிங் பூல், ஓஷன், ரெயின் அந்த மாதிரி வாட்டர் ரிலேட்டடான சீனரி ஐடியாஸ் தான். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஈஸி, யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம் லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஐடியா, நாம ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்பில் ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்விம்மிங் பூல் ஐடியா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நார்மலான இந்த மாதிரி அக்ரலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேட் வந்துச்சு, அதை தான் நான் இப்போ பேஸாக கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு வந்து நார்மலான ஒரு ட்ராயிங் பேப்பர் யூஸ் பண்ணால் போதும். இந்த ட்ராயிங் பேப்பர் கீழே இன்னொரு பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்டிங்லாம் அந்த பேப்பரில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்க பேப்பர் அஃபெக்ட் ஆகாது. இப்போ அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ இந்த பேஸை பெயிண்ட் பண்ணும்போது வாட்டரே அப்ளை பண்ணாதீங்க, ஃபுல்லாக வந்து அந்த அக்ரலிக் பெயிண்ட்டை மட்டுமே ஸ்மர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டார்க் ப்ளூவையும் லைட் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ் கலரை கொண்டு வந்துடலாம். அடுத்த ஸ்டெப்பாக இப்போ நம்ம அந்த ஓவலை வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். பிக் ஓவல், ஸ்மால் ஓவல்னு பக்கத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த பேஜ் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா அந்த 2 ஓவலுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதையும் வந்து நம்ம இப்போ ஷேட் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் வச்சே. இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணிருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வாட்டரோட எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட கிடச்சிரும். கடைசி ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஓவல்லையும் அந்த மேலே இருக்க ஏரியாவுக்கு மட்டும் டார்க் ப்ளூவை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். இது ஒரு சின்ன டீட்டெயிலிங் தான். இந்த டீட்டெயிலிங் கொடுத்த உடனே இந்த ஆர்ட்டே வந்து தனியாக நம்மளுக்கு தெரியும். இந்த ரியலிஸ்டிக்கான ஸ்விம்மிங் பூல் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஸ்விம்மிங் பூல் பெயிண்ட் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்து ரெய்னி எஃபெக்ட் தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கும் ஒரு நார்மலான பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அக்ரலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து வழக்கம் போல் நம்ம பேப்பர் வச்சுக்கலாம். நார்மலான ஒரு ட்ராயிங் பேப்பரில் தான் நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேலேயும் கீழேயும் டார்க்கர் கிரே ஷேடை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து லைட்டர் கிரே ஷேடை பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பெயிண்ட் பண்ணிட்டு மேலேருந்து கீழே வந்து நம்ம ஸ்மச் பண்ணிட்டு வரணும். நடுவில் இருக்க ஏரியாவை அப்படியே விட்டுறணும். அதே மாதிரி கீழே இருந்து கொஞ்சம் மிட் வரைக்கும் நம்ம ஸ்மச் பண்ணிட்டு வரணும். அப்படி ஸ்மச் பண்ணோடனே இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு பக்காவாக செட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள வந்து வயர்ஸும் இந்த எலக்ட்ரிக் கம்பியும் இருக்க மாதிரி தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு தின்னான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். அப்போதான் வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங்கை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். 0.5 இல்லை 1 அந்த மாதிரி சைஸஸில் ப்ரஷ் எடுத்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயிலிங்கை பக்காவாக கொடுத்துடலாம். இந்த சைட்ஸில் இந்த எலக்ட்ரிக் கம்பி இருக்க மாதிரியும் அந்த ஒயர்ஸ் இருக்க மாதிரி இந்த ஒயர்ஸ்க்கு நடுவில் வந்து சின்ன சின்ன டாட்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஒயர் ஜாயினிங் எஃபெக்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒயரில் ஒரு குட்டி பேர்ட் இருக்க மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் மெயின் பாயிண்ட்க்கு நம்ம வந்திருக்கோம். ரெய்னி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன யூவை வந்து இந்த அந்த டிராயிங் ஃபுல்லாக நம்ம போட்டு வந்துடலாம். சின்ன யூலேருந்து பெரிய யூ வரைக்கும் ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ வந்து ஒவ்வொரு யூலையுமே வந்து ஒயிட் பெயிண்ட்டை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா மேலே இருந்து 2 விழுது வரா மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் வந்து வாட்டர் எஃபெக்ட்டுக்காக ஹைலைட்டுக்காக பக்கத்துலேயே வந்து ஒயிட் கலர், அதே விழுதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒயிட் கலரை பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் ஸ்டெப்பாக ரெயின் வந்து வரதுக்கு அந்த சின்ன சின்னதாக ஒயிட் கோடு வந்து நம்ம போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வாட்டர் ஆட் பண்ணாமல் பெயிண்ட் பண்ணுங்க, அப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த சிம்பிளான ரெய்னி எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதை எடுத்துட்டு போய் என்னோட ஆர்ட் ஷெல்ஃப்லயும் வச்சாச்சு. சிம்பிளா இருந்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஒரு மினி கேன்வாஸ் ஐடியா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 4x4 சைஸ்ல ஒரு 25 rupeesக்கு ஒரு குட்டி கேன்வாஸ் வந்து ஒரு கடையில பார்த்தேன். அதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். அதுல ஏதாவது ஒரு சீனரியை ட்ரை பண்ணலான்னு ஆரம்பிச்சாச்சு. அப்போதான் நம்ம இந்த வாட்டர் பேஸ்ட் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, சரி நம்ம ஏன் பீச் பெயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சாச்சு.
இப்ப கேன்வாஸ்ல பீச் சீனரியை தான் நான் பெயிண்ட் பண்ண போறேன். சீரியஸ்லி பேப்பர்ல பெயிண்ட் பண்றதை விட கேன்வாஸ்ல பெயிண்ட் பண்றது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. செம்மையா ஸ்மர்ஜ் ஆகுது. இந்த அக்ரலிக் கலர்ஸ்க்கும் அந்த கேன்வாஸ்க்கும் வேற லெவல்ல ஸ்மர்ஜ் ஆகுது. இப்ப இதை எப்படி பெயிண்ட் பண்றதுன்னு சொல்றேன். மேல வந்து டார்க்கர் ப்ளூ ஷேட் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த டீல் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டர் ஷேட் ப்ளூல இருந்து டார்க்கர் ஷேட் ப்ளூ வரைக்கும் அதை எப்படி ஷேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்மர்ஜ் ஆயிடும். அதே மாதிரி கீழே வந்து டார்க்கர் ஷேட் ப்ளூ, அதுக்கு கீழே வந்து லைட்டர் ஷேட் ப்ளூ, இது ரெண்டுத்தையுமே போட்டதுக்கு அப்புறமா இந்த பீச்சோட பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ மேலே வந்து கிளவுட்ஸ் பெயிண்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு ட்ரையான ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு கொஞ்சமா வந்து பெயிண்ட்டை லைட்டா தொட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கிளவுட் எஃபெக்ட் கிடைச்சிரும். இதுல ஒரு சொட்டு கூட வாட்டர் நம்ம ஆட் பண்ணக்கூடாது கிளவுட் எஃபெக்ட்ல. வெறும் பெயிண்ட்டும் ட்ரை ப்ரஷும் தான் யூஸ் பண்ணணும். லைட்டா அப்படி நம்ம டேப் பண்ணாலே அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். கீழே வந்து சின்ன சின்ன ராக்ஸ் இருக்கா மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஸுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து எல்லோ கலர், அதில் வந்து சின்ன சின்ன ஹைலைட்ஸ் தெரியும்ல, அதுக்காக எல்லோ கலர். ஃபைனலி அதோட டெப்த் எஃபெக்ட்டுக்காக பிளாக் கலரை அவுட்லைனாக கொடுத்துட்டேன். அடுத்து இந்த பீச் வேவ்ஸை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். வெறும் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரேண்டமாக ஒரு வேவி பேட்டர்னை கொடுத்தோம்னா இந்த பீச் வேவ்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்புறம் எங்கெல்லாம் ராக் இருக்கோ அங்கே அலை அடிக்கும் இல்லையா, அதனால அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட்டை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். மேலே கொஞ்சம் காலியாக இருந்ததா சரி 2-3 மரத்தை போடுவோம்னு சொல்லி கோகனட் ட்ரீக்காக ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லீவ்ஸை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த கிளவுடும் அந்த ஓஷனும் சேர்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தூரத்தில் மவுண்டன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த எஃபெக்ட்டுக்காக சின்னதாக பிளாக் கலர் யூஸ் பண்ணி மவுண்டன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். அடுத்து நம்ம ஓஷன்ல ஒரு போட் இருக்க மாதிரி தான் பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு வாட்டர் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டாம்ஸோட ப்ரஷ் பென். நடுவில் லைட் ப்ளூ, அதை சுற்றி டார்க் ப்ளூ, அதை சுற்றி பிளாக், அந்த மாதிரி போட்டுட்டு வாட்டர் மட்டும் டிப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஸ்மர்ச் பண்ணிக்கலாம். ஸ்மர்ச் பண்ணி அது ட்ரை ஆகிறதுக்கு தனியாக விட்டுடலாம். அப்புறம் ஒரு போட்டுக்கான அவுட்லைனை நான் கொடுத்து வச்சுட்டேன். அந்த போட்டில் வந்து தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டபுள் சைடட் டேப் ஒட்டி அதை நடுவில் ஸ்டிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஓஷனுக்கு நடுவில் ஒரு போட் இருக்கா மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சைடில் வந்து இந்த ரவுண்ட்லாம் கொடுத்துட்டோன்னா அந்த போட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு அந்த வாட்டரில் அந்த ரவுண்ட் எஃபெக்ட் வரும் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சின்னதாக இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்டுக்காக வெறும் ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் டாட் வச்சோன்னா இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் கிடச்சிரும். என்கிட்ட இந்த குட்டி ஃப்ரேம் இருந்ததா, இதுக்காக தான் இந்த பெயிண்டிங்கே பண்ணேன். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த 4 பெயிண்டிங் ஐடியாவுமே வாட்டர் பேஸ்ட் தான். இதில் வந்து 3 வந்து ப்ளூ கலரில் இருக்கும். எனக்கு அந்த 3மே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 3 ஷேட்ஸுமே வந்து என்னோட ஒயிட் கலர் ஷெல்ஃபில் வச்சா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை வால்லையோ ஷெல்ஃப்லையோ வச்சோன்னா வேற லெவலான எஃபெக்ட் வந்து கிடச்சிது. இந்த 4ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. See you on next video. Bye.